சார், முதல்ல வணக்கம். அ உங்களோட இது சரி இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். ஆட் வந்துச்சு. சரி வழக்கம் போல் எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நெனச்சேன். பட் நான் நெனச்சத விட வேறு மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறது, ரூ. 150க்கு என்ன சொல்லிடுவாங்க. ஊர்லேயும் ஜோசியம் ஜாதகம்லாம் பார்த்துருக்கேன் சார். பட் இந்த அளவுக்குலாம் இருந்ததில்ல. எனக்கு இன்னொரு பக்கம் என்னென்னா, ரூ. 150ல எப்படி இவ்வளோண்டு கொடுக்க முடியும்? அது பக்கம் பக்கமாக போகுது சார். ஏதோ என்ன சொல்கிறது, நியூஸ் பேப்பரில் நியூஸ் பார்க்குற மாதிரி நம்மளை பற்றி எனக்கே புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இன்னொரு பயம் வந்துடுச்சு சார். என்ன பயம்னா, நீங்கள் என்னுடைய குணாதிசயம், கேரக்டரிஸ்டிக்ஸு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அது எல்லாமே கரெக்டாக ஒத்து போச்சு. ஒரு சிலது எதிர்மறையாக இருந்துச்சு, இல்லை கொஞ்சம் இழப்பு அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னீங்க. அதுதான் பயம் வந்துடுச்சு. ஏன்னா நீங்கள் சொல்கிறது என்னை பற்றி சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அப்போ அதுவும் கரெக்டாக தானே இருக்கும், இல்லை நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பயமே வந்துச்சு சார். அந்தளவுக்கு இருந்துச்சு. இதோடு நீங்கள் நிறுத்தக்கூடாது சார். என்ன சொல்கிறது, இது எங்களை மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் தெரியும். பட்டு என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய பேர் ஜோசியம் ஜாதகம்லாம் நம்பிட்டுருக்காங்க. வயசானவங்க தெரிஞ்சிட்ருக்காங்க சார். மாப்பிள்ளை பார்க்குறேன், அது பார்க்குறேன், எவ்வளோ விஷயத்துக்கு தெரிஞ்சிட்ருக்காங்க. வீட்டில் நல்லது கெட்டது ரொம்ப வீட்டில் ரொம்ப தர்ம சங்கடம் நிலைமை வருது, அப்படிலாம் தெரிஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் உங்களுடைய சேவை வெளியே வரணும் சார். இது என்னுடைய ரிக்வஸ்ட்டு. வேறு என்ன சார் சொல்கிறது. இந்த ராசிக்கல், அதாவது எண் ஜோதிடம் அதெல்லாம் கூட பார்த்தேன். இந்த நியூமராலஜி சார், அதை சொல்லி தான் சார் இப்போ நாட்டில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் இதெல்லாம் இப்படி இந்த பட்ஜெட்டில் நீங்கள் கொடுக்க முடியுது? எனக்கு ஒன்றுமே புரியல சார். எனக்கே என்ன சொல்கிறது, இன்னும் நான் அந்த ஷாக்லேருந்தே வெளியே வரல. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதான் சார் சரியாக பேச்சு கூட வரல. நான் நிறைய எல்லாரும் மாதிரியே சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஏஜ் இருந்துச்சுன்னா இப்படி என்ன சொல்கிறது, வேலைக்கு போவீங்க, போக மாட்டீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நானே வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் பார்த்தது தான். ஆனால் இது இந்த அளவுக்கு இருக்குமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கரெக்டாக சொல்லிட்டீங்க சார். வேறு என்ன சார், எவ்வளவோ சொல்லலாம் சார். என்னுடைய வேலைக்கு போகிறத பற்றி, என்னுடைய தொழில் எல்லாம் சொல்கிறீங்க. உண்மையிலே கிரேட் சார். நான் நினச்சி பார்க்கல இந்த பட்ஜெட்டில் இப்படி இருக்கும்ன்ட்டு. நான் இன்னும் உங்ககிட்டருந்து எவ்வளோ எதிர்பார்க்குறேன் சார். இன்னும் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுறேன். எங்கள் மாமா பையன், கசின்ஸு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களும் பார்க்கணுன்னு சொன்னாங்க. நான் அதான் சொல்லுவேன் இனிமேட்டுக்கு. இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா, நான் ஜோசியமே பார்க்கலான்னு உங்கள் இதுவில் வந்துச்சு. அப்போது நானும் என்ன சொல்கிறது, உங்களுக்கு காம்படிஷனாக வரலான்னு இருக்கேன் சார். கண்டிப்பாக சார், நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுறேன். உங்களோட சேவை இந்த நாட்டுக்கு தேவை சார். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. எதிர்பார்க்கல. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் மேலே மேலே எல்லாம் பண்ணணும் சார். தேங்க்யூ சார்.